ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோன் வுல்ஃப். பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்ட் 2. அப்போது ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ இப்போது ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு இவங்க போயிட்டே இருக்காங்க. முன்னாடி அந்த கிட்னாப்பர்ஸோட கார், பின்னாடி இந்த ஹீரோயினோட கார் பக்கத்துலேயே போயிட்டே இருக்காங்க. பட் அந்த ஹைவேயில் யாரும் இல்லை, இவங்க 2 பேர் தான் முன்ன பின்ன போயிட்டுருக்காங்க. சடனாக பின்னாடி ஒரு 2 வீலரில் போலீஸ் ஆஃபீஸர் ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காரு. அது இவங்க அவங்களுடைய ரேர் வியூ மிரரில் பார்க்குறாங்க. இந்த ஹீரோயின் பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க. ஓகே, ஆஃப்டர் லாங் டைம் அட்லீஸ்ட் தெர் இஸ் சம் ஒன் டு ஹெல்ப் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய அட்டென்ஷன் இவங்க கார் மேலே படணும்னு சொல்லிட்டு இவங்க ரேஷாக ஓட்டுறாங்க. உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு பைக்கில் இவங்க கிட்ட சொல்கிறாரு, வண்டியை ஓரமாக நிறுத்துங்கன்னு. இவங்க கத்தி அவங்கக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. முன்னாடி போய்ட்டுருக்கிற காரில் என்னோட பையனை கிட்னாப் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் இப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன், அந்த காரை போய் பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் முன்னாடி இருக்கிற கார், அந்த கிட்னாப்பர்ஸோட காரில் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே அவங்க மெதுவாக ரைட் சைடில் திருப்பி இந்த போலீஸ் ஆஃபீஸரை சென்டரில் விட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சென்டரில் விட்டு வந்து இடிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் இந்த ஹீரோயினோட கார், நடுவில் போலீஸ்காரங்க. உடனே ரைட்லேருந்து லெஃப்ட்டில் இந்த போலீஸ்காரரை அப்படியே பைக்கில் அவங்க இடிக்கிறாங்க. இடித்து கொஞ்சம் தூரத்தில் போலீஸ் ஆஃபீஸருடைய பைக் டாப்புலை அப்படியே கீழே விழுந்துருது. உடனே இந்த ஹீரோயினோட கார் அந்த ரோடை விட்டு அப்படியே ஒரு எம்டி கிரவுண்டுக்கு இறங்கிடுறாங்க. பின்னாடியே இந்த கிட்னாப்பர்ஸோட காரும் அதே எம்டி கிரவுண்டில் இறங்கிடுறாங்க. ஸோ கிட்னாப்பர்ஸ் அந்த ஹீரோயினோட காருக்கு முன்னாடி போய் அப்படியே வண்டியை திருப்பிட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்போது ஆப்போசிட்டாக இந்த பக்கம் ஹீரோயினோட கார், ஆப்போசிட்டில் இந்த கிட்னாப்பர்ஸோட கார், 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. சடனாக கார்லேருந்து ஒரு பர்சன் இறங்குறாரு, ஒரு மேன். அவர் இறங்கி ஹீரோயினோட கார் பக்கம் நடந்து வராரு. உடனே ஹீரோயின் பயந்துடுறாங்க. ஹீரோயினும் இறங்கி வெளியில் நிற்கிறாங்க. அந்த ஒரு ஆள் அவங்க ஆப்போசிட்டில் நடந்து வரதை பார்த்துட்டு அவங்க பயந்து காரில் உட்காந்துட்டு ரிவர்ஸ் அடிக்கிறாங்க. மறுபடியும் இந்த பர்சன் கிட்ட வராரு. ஹீரோயின் ரிவர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா முன்னாடி வராங்க, இடிக்கிற மாதிரி வராங்க இந்த பர்சனை. அந்த கிட்னாப்பர் பயந்துடுறாரு. அவர் கையில் இருக்கிற அந்த நைஃபை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு, இந்த மாதிரி குத்திடுவேன்ற மாதிரி. அதுக்கப்புறமா ஹீரோயின் இங்கேருந்து கத்துறாங்க, உனக்கு என்ன தான் வேணும், பணம் வேணுமா சொல்லு, என்னோடய பர்ஸ் தரேன். பர்ஸை தூக்கி போட்டுட்டு உள்ள கேஷ் ஒன்றும் பெருசாக இல்லை, பட் என் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, என் கிரெடிட் கார்டெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோ, என்னோடய பின் நம்பர் இதுதான், ஆனால் என்னோடய பையனை காரை விட்டு தயவு செஞ்சு இறக்கி விட்டுரு அப்படின்னு. உடனே இந்த கிட்னாப்பர் அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போய் காரில் உட்கார்றாரு. உட்காந்து ஒரு 2 செகண்டுக்கு அப்புறமா அதே கார்லேருந்து ஒரு லேடி இறங்கி வருது. லேடி இறங்கி இவங்க கார் பக்கத்தில் நிற்குது. அந்த லேடியை பார்த்துட்டு இந்த ஹீரோயின் ஓடி போய் அவங்க காரில் உட்காந்துக்கிறாங்க. காரை லாக் பண்ணிவிட்டு கண்ணாடிலாம் ஏற்றிடுறாங்க. உடனே இந்த கிட்னாப்பர்ஸில் ஒரு லேடி அவங்களுடைய காரை நாக் பண்ணி சொல்கிறாங்க, நான் உன் காரில் வரேன், என்னோட ஹஸ்பண்டுக்கு உன்னோட பையனை கொல்லணுன்னு தான் ஆசை, நான் கொல்ல வேண்டாம், இந்த கிரெடிட் கார்ட்ஸை வச்சு நம்ம ஒரு $10,000 எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு அந்த பையனை விட்டுடலான்னு கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோரை துற, நான் வரேன் நம்ம நேராக ஏடிஎம்க்கு போயிட்டு கேஷ் எடுத்துக்கலாம் அப்படின்னு. உடனே இந்த ஹீரோயின் பயப்படுறாங்க, நீ வண்டிக்குள்ளே ஏறுற மாதிரி ஏறி என்ன நீ கொண்டுட்டேனா அப்படின்னு. இல்லை நான் உன்னை கொல்லலாம் மாட்டேன், எனக்கு வேணும் பணம் $10,000, நீ அதை கொடுக்குறியா? ஓகே கொடுக்குறேன், அப்போது நான் உன்னை கொல்ல மாட்டேன், உன் பையனும் என் ஹஸ்பண்ட் கிட்டே சேஃபாக இருப்பான் அப்படின்னு. ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க இந்த ஹீரோயின். யோசிச்சிட்ட அப்புறமா காரை அன்லாக் பண்ணுறாங்க. இந்த கிட்னாப்பர், அதாவது இந்த லேடி ஃப்ரண்ட்டில் உட்கார மாட்டுறாங்க. கதை ஓப்பன் ஆனவுடனே சென்டரில் போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்கிற அந்த காரை ஃபாலோ பண்ணு, அதாவது அவங்களுடைய அந்த கிட்னாப்பரோட ஹஸ்பண்ட் அவர் அந்த காரில் இருக்கார், இந்த லேடியோட பையன் அவனும் அந்த காரில் இருக்கான். ஸோ அந்த கார் முன்னாடி போகும், நீ பின்னாடியே ஃபாலோ பண்ணு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் கேளு, உன் பையன் சேஃபாக இருப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கார் மூவ் ஆகுது, பின்னாடியே இவங்களோட காரும் போகுது. இப்போ அந்த கிட்னாப்பர் லேடி காரில் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் காரை ட்ரைவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க, அதாவது அவங்க பையன் இருக்கிற காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. சடனாக ஒரு சப்வே வருது. பெரிய ஆள் நடமாட்டம் ஒன்றும் இல்லை, கார்ஸும் ஒன்றும் பெருசாக இல்லை, இவங்க 2 கார் தான் போயிட்டே இருக்குது. இவங்க கார் போயிட்டே இருக்கும்போது சடனாக பின்னாடி இருக்கிற அந்த கிட்னாப்பர் லேடி ஹீரோயினோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்குறாங்க. உடனே ஹீரோயின் அவங்களுடைய சீட்டை பின்னாடி தள்ளிட்டு இந்த ஹீரோயின் இந்த கிட்னாப்பர் லேடியை டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் தள்ளி விட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ தான் புரியுது, பொய் சொல்லி தான் இந்த கிட்னாப்பர் லேடி காருக்குள்ளே ஏறியிருக்காங்க. அந்த லேடியோட இன்டென்ஷன் எப்படியாச்சும் இவங்களை கொண்டுடணுங்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரை விட்டு வெளியில் தள்ளிடுறாங்க. தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. முன்னாடி போயிட்டுருக்கிற அந்த கிட்னாப்பரோட ஹஸ்பண்ட், இந்த கிட்னாப்பர் லேடியோட ஹஸ்பண்ட், அந்த கார் ஒரு ஓரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, என்னடா ரொம்ப நேரமாக ஆளை காணும்னு சொல்லிட்டு. இதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு அந்த கிட்னாப்பர் லேடியோட ஷர்ட் உள்ளே இருக்குது, அந்த ஷர்ட் எடுத்த உடனே இவங்க மாட்டிட்டு அந்த காருக்கு பக்கத்தில் போயிட்டு மெதுவாக அவங்களுடைய விண்டோஸை ரோல் டவுன் பண்ணி
அந்த ஷர்ட்டோட கையை காட்டுறாங்க, போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தூரத்தில் பார்க்கும்போது அந்த கிட்னாப்பருக்கு நம்மளுடைய ஒய்ஃப் தான் கை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா போகிறாங்க. அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் அவங்க டிரைவில் போயிட்டே இருக்காங்க. முன்னாடி அந்த கார் போது, பின்னாடி இந்த ஹீரோயினோட கார் போயிட்டே இருக்குது. அப்போ ஹீரோயின் தனக்கு தானே செல்ஃப் டாக் பண்ணும்போது பேசிக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட எந்த ஐடியாவும் இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு. எல்லாமே வந்து அந்த லேடி தான் மாஸ்டர் மைண்ட். அந்த லேடியை தான் காரை விட்டு நான் தள்ளிட்டேன். ஸோ உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க ஓகேன்னு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா முன்னாடி போயிட்டுருக்கிற அந்த கார், இந்த கிட்னாப்பரோட கார் சடனாக பிரேக் போடுறாரு. பின்னாடி ஹீரோயினும் கிட்ட வந்து பிரேக் போடுறாங்க. அப்போது ரேர்வியூ மிரரில் இந்த கிட்னாப்பர் பார்த்துடுறாரு. அதாவது பின்னாடி இருக்கிற கார் நம்ம ஒய்ஃபோட கார் இல்லை, அந்த லேடியோட காரு, லேடி தான் ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டி எடுத்து ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாரு. பின்னாடி அந்த ஹீரோயினும் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்க, டோர் ஓப்பன் பண்ணி அவங்களோட பையனை வெளியில் காட்டுறாங்க. நீ என்னை ஃபாலோ பண்ணுறது ஸ்டாப் பண்ணலன்னா உன் பையனை நான் காரை விட்டு வெளியில் தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு. உடனே இந்த ஹீரோயின் பயந்துடுறாங்க, காரை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவர் நல்லா ஃபாஸ்ட்டாக முன்னாடி தள்ளிட்டு போய்ட்றாரு. அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, மெதுவாக அவங்க போயிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இவங்க காரை எடுத்துகிட்டு மெதுவாக மூவ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஃபேமிலி ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு இமீடியட்டாக போலீஸுக்கு கால் பண்ணுங்கள், 80s மாடல் ஃபோர்ட் மஸ்டாங் என்னோடய பையனை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த ரூட்டில், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உடனே இவங்க அங்கேருந்து போய்ட்றாங்க. அவங்களும் ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. இந்த ஹீரோயின் இப்போ எங்கே போகிறதுன்னு தெரில. அதே ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு இன்டர்செக்ஷன் மாதிரி வருது. ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூட் போகுது, ரைட் ஒன்று போகுது, லெஃப்ட் ஒன்று போகுது. இப்போது எந்த பக்கம் அந்த கிட்னாப்பர் அவங்களோட பையனை கூட்டிகிட்டு காரில் போயிருப்பான்னு தெரியல. இவங்க கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயே நின்றுட்டுருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இவங்களே ஒரு அசம்ஷனில் அந்த இன்டர்செக்ஷனில் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போகலாம், கிட்னாப்பரும் இந்த ரூட் தான் போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த பிரிட்ஜ் ஏறி போயிட்டே இருக்காங்க. பிரிட்ஜ் ஏறி போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறாங்க, அங்கே ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம். தூரத்தில் ஒரு கார்லேருந்து புகை வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இது கிட்னாப்பரோட கார் தான் இருக்கும், ஏதாச்சும் அவசரத்தில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அந்த பிரிட்ஜ்லேருந்து இறங்கி சர்வீஸ் லைனை பிடிச்சி உடனே அந்த ஏரியாவில் அந்த ஆக்சிடென்ட் நடந்த கார் பக்கத்தில் போய் நிறுத்துறாங்க. இவங்க சந்தேகப்பட்டபடியே அது வந்து கிட்னாப்பரோட கார் தான். பட் காரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே யாரும் இல்லை. அங்கே இருக்கிற ஆளுங்க கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சுங்கன்னு. இந்த ஆள் வந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான். ஓகே, அந்த ஆள் கூட வந்து ஒரு சின்ன பையன் இருந்தான். ஆமாம், சின்ன பையன் இருந்தான். 2 பேரும் இறங்கி அந்த பக்கமாக தான் போனாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஆள் சொல்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, நான் அந்த சின்ன பையனோட அம்மா தான், என் பையனை தான் அந்த ஆள் கிட்னாப் பண்ணிட்டான், போலீஸை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி, அந்த பக்கம் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் கூட நேர்லேயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த லேடி அவங்களுடைய கார் எடுத்துகிட்டு அந்த வழியாக போகிறாங்க. போகும்போது அங்கே ஷெரீஃப்ஸ் ஆஃபீஸில் போய் வண்டி நிறுத்துறாங்க. ஷெரீஃப்ஸ் ஆஃபீஸ்னால் அங்கே போலீஸ் ஸ்டேஷன், அந்த சின்ன ஊர். ஸோ அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவங்க பையனை பற்றின டிஸ்கிரிப்ஷன்லாம் அவங்க ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. பையனை பற்றின டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன ஆச்சு எல்லாமே அவங்க ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அங்கே இருக்காங்க, லேடி. உடனே நீ காம் டவுன் சொல்லிவிட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்குறாங்க. கேட்க இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்புறமா வேறு போலீஸ் ஆஃபீஸர்ஸே இங்கே யாருமே இல்லையா, என் பையனை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு. இப்போதைக்கு இல்லை, பட் அடுத்த 1 ஹவரில் நிறைய பேட்ரோல் வந்து நீ சொன்ன டிஸ்கிரிப்ஷனை வச்சு அந்த கிட்னாப்பரை பிடிச்சிருவாங்க, பயப்படாதுன்னு. 1 ஹவருக்குள்ளே என் பையனுக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா யார் பொறுப்பு அப்படி இப்படின்னு இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்கிற லேண்ட்லைன்லேருந்து என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுன்னு போயிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் ஒரு லேண்ட்லைன் எடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம பையனை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க, நான் இந்த ஊரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன்னு. பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற நோட்டீஸ் போர்டு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நிறைய மிஸ்ஸிங் சைல்டோட ஃபோட்டோஸ், நிறைய குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் பயமாயிடுது. இங்கே இத்தனை குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க, போலீஸ் வந்து அப்போதைக்கு டைம் பீங்க்கு நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் பார்க்குறோம் தான் சொல்லுவாங்க, பட் ஒன்றும் நடக்காது. ஸோ வி ஷுட் டேக் திங்ஸ் ஆன் அவர் ஓன், வி ஷுட் டூ சம்திங் ஆன் அவர் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டு அவசரமாக வெளியில் போய்ட்றாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்களை கூப்பிட்டு இவங்க காதில் அதெல்லாம் விழல. போகிறாங்க, கார் எடுக்கிறாங்க, நம்ம குழந்தைய நம்ம தான் காப்பாற்றணும், யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, போலீஸ் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து கார் எடுத்துகிட்டு இவங்க பாட்டுக்கு அந்த ஏரியாவில் சைலண்ட்டாக சுற்றிட்டுருக்காங்க. சுற்றிட்டு இருந்தால் அங்கே இருக்கிற ஆளுங்க கிட்டலாம் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் பேஸ்கெட் பாலில் கேப் போட்டிருப்பான், ஒரு ஜர்க்கின் மாதிரி போட்டிருப்பான், பார்த்தீங்களான்னு. யாரும் பார்க்கலன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்க மெதுவாக அந்த ஏரியாவில் சுற்றிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற குப்பை தொட்டியில் அவங்க பையனுடைய அந்த ஜாக்கெட்டும் அந்த கேப்பும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருது அவங்க பையன் இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பக்கத்துலேயே ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. அந்த கார் பார்க்கிங்கில் இவங்க வண்டியை நிறுத்திட்டு இதில் இருக்கிற ஏதோ ஒரு காரில் தான் நம்ம பையன் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. சடனாக ஒரு பிளாக் கலர் வோல்வோ ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. ரிவர்ஸ் எடுத்து போயிட்டே இருக்காங்க.
இவங்களும் அதுக்கு அட்ஜசண்ட்டாக போயிட்டே இருக்காங்க. இவங்கள பார்த்துட்டு அந்த வோல்வோ ஸ்பீட் பண்ணுறாங்க. உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிருது இவங்களோட பையன் வந்து அந்த காரில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ஜசண்ட்டாக தானே இருக்காங்க. 2 காரும் பக்கத்து பக்கத்தில் போயிட்டே இருக்குது. அந்த கார் வெளியில் வரும்போது இவங்களோட காரில் போய் அந்த காரை ஒரு இடிக்கிறாங்க. இடித்த உடனே அந்த கார் ஸ்கிட் ஆகி அப்படியே நின்றுடுது. உடனே அந்த கிட்னாப்பர் எட்டி பார்க்குறான். பட் மறுபடியும் அந்த கிட்னாப்பர் காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இவங்க மறுபடியும் சேஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு லேடி ரோட் கிராஸ் பண்ணுறாங்க. இந்த கிட்னாப்பர் போயிட்டு அந்த லேடியை காரில் இடிச்சிடுறான். அந்த லேடி அப்படியே பறந்து போய் கீழே விடுறாங்க. பின்னாடி இந்த ஹீரோயினோட கார் வருது. அந்த லேடி மேலே இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரைட் எடுக்கிறாங்க. ரைட்டில் இன்னொரு கார் வருது. ஸோ இவங்க அந்த கார் மேலே மோதிடுறாங்க. மோதின உடனே ஹீரோயினோட காரோட ஏர் பேக் ஓப்பன் ஆகிடுது. இவங்க போய்ட்டு அதில் அவங்க முகத்தில் இடிச்சுக்கிறாங்க. இடித்தோடனே ஹீரோயினோட மூக்கிலேருந்து ரத்தம். பட் அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிட்னாப்பரை விட்டுறக்கூடாது, விட்டால் அவனை பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் என்ன ஆஸ் யூஷுவல் கிட்னாப்பரோட கார் முன்னாடி இவங்க பின்னாடி, கார் முன்னாடி இவங்க பின்னாடி. அங்கே இருக்கிற டிஜிட்டல் நோட்டீஸ் போர்ட்ஸ்லலாம் போலீஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் ஃபோர்ட் மஸ்டாங் 80s கார், நாட் பிளாக், இந்த மாதிரி ப்ளூ கலர் காரு 80s மஸ்டாங், யாராச்சும் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் தனக்கு தானே செல்ஃப் டாக் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் நோ லாங்கர் அ பிளாக் மஸ்டாங் பிகாஸ் இப்போ வந்து பிளாக் கலர் வோல்வோக்கு மாறிட்டாங்க. ஸோ இட்ஸ் நோ லாங்கர் அ மஸ்டாங், வேறு வண்டி. பட் இதை நான் எப்படி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன்? வெளியில் எல்லோரும் மஸ்டாங் பார்த்து தான் போலீஸ்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்க சேஃபாக இந்த மாதிரி வேறு ஒரு காரில் ஒரு பிளாக் கலர் வோல்வோவில் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்கன்னு. மறுபடியும் ஒரு பிரிட்ஜ் வருது. இவங்க முன்னாடி பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இந்த கிட்னாப்பரோட கார் போயிடுது. மறுபடியும் இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. இவங்களோட காரில் டீசல் கம்மியாக இருக்குன்னு காமிச்சிக்கிட்டே இருக்குது ஸ்பீடாமீட்டரில். இவங்களும் போயிட்டே இருக்காங்க. உடனே இப்போ என்ன பண்ணுவார் நம்ம கிட்னாப்பர்? டோரை ஓப்பன் பண்ணி தான் பையனை காட்டுவார். நீ நான் ஃபாலோ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணலன்னா நான் அடிச்சிருவேன்னு. ஸோ மெதுவாக டோர் ஓப்பன் பண்ண உடனே இந்த வாட்டி ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நீ டோர் ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே என்னை நீ மிரட்டக்கூடாது, நீ டோர் ஓப்பன் பண்ணால் நான் பயந்துருவேன்னு நினச்சியான்னு ஓவர்டேக் பண்ணி போய் அந்த டோர்லேயே இவங்க காரை வச்சு இடிக்கிறாங்க. மறுபடியும் கிட்னாப்பர் பயந்து ஃபாஸ்ட்டாக போகிறாரு. மறுபடியும் அவங்க பின்னாடி போய் அவங்க காரை வச்சு 2வது வாட்டியும் இடிக்கிறாங்க. மறுபடியும் கிட்னாப்பரோட கார் முன்னாடி போகுது. சடனாக ஹீரோயினோட வண்டியில் டீசல் காலி. மெதுவாக வண்டி ஸ்லோவாகி ஸ்டாப் ஆகிடுது. இவங்க கண்ணு முன்னாடி அந்த கிட்னாப்பரோட கார் போயிட்டே இருக்குது. இவங்களால எதுவும் பண்ண முடியல. காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி இவங்க ஓடுறாங்க. இப்போது தூரமாக கிட்னாப்பர் போயிட்டார். ஹீரோயினோட காரில் டீசல் இல்லை. அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இவங்க தனியாக நின்றுட்டுருக்காங்க, என்ன பண்ணணும்னு தெரியாமல். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்டோரியை இங்கே ஸ்டாப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ட் 3ல பார்க்கலாம். ஐ வில் கெட் பேக் டு யூ ஷார்ட்லி வித் பார்ட் 3. அது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். See you again with the ending part. Until then, bye. Take care.